இதுவரை 5920 கோடி செலவு செய்யப்பட்டு அது 6 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது. அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய முடியும் என்பதை ஆராய்வதற்காக முதல்வர் துரிதமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கார். அதையும் ஆராய்ந்து வருகிறோம். இது போன்ற தவறான முடிவுகளால் மக்கள் வரி பணம் வீணாவதை நமது அரசு அனுமதிக்காது. நமது அரசின் 2026 நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி 2640 மெகாவாட் எண்ணூர் மற்றும் உடன்குடி திட்ட பணிகள் விரைவுபடுத்தப்படும். இடிபிஎஸ் மற்றும் உப்பூர் திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்துவது அல்லது மாற்று திட்டத்தை மேற்கொள்வது குறித்து தொழில்நுட்பம் மற்றும் நிதி சார்ந்த உரிய முடிவு எடுக்கப்படும். மேலும் ஹைடல் மற்றும் பம்ப்டு ஸ்டோரேஜ் திட்டங்களை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக 825.5 கோடி நிதி தேவைப்படுகிறது. இதன் வாயிலாக உச்ச நேரத்தில் சந்தை மின்சாரத்திற்கு பதிலாக சொந்த மின் உற்பத்தி திறனை உயர்த்தி நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சார தொழில் மற்றொரு முக்கியமான பிரச்சனை மின் கொள்முதல். ஒரு நேரத்தில் நமது மின் தேவை தற்பொழுது 21,724 மெகாவாட், அதாவது அதிகபட்சம் ஒரு நேரத்தின் தேவை 21,724 மெகாவாட் அளவுக்கு இருந்தபோது நமது சொந்த உற்பத்தியின் அளவு வெறும் 3,888 மெகாவாட் மட்டுமே. இதனால் வெளி மாநிலங்கள் மின் நிலையங்கள், தனியார் நிறுவனங்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் ரெனியூபிள் எனர்ஜி உள்ளிட்ட வெளி ஆதாரங்களை அதிகமாக நம்ப வேண்டிய சூழ்நிலை உள்ளது. கோடை காலத்தில், அதாவது கடந்த 2025 குறுகிய கால மின் கொள்முதல் மற்றும் சந்தை கொள்முதல் மூலமாக 2,737 மில்லியன் யூனிட் மின்சாரம் வாங்கப்பட்டது. இதற்காக சுமார் 2,369 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் நீண்டகால மற்றும் நடுத்தர கால மின் கொள்முதல் ஒப்பந்தங்களை முன்கூட்டியே மேற்கொள்ளாததால் அதிக விலை கொண்ட ஷார்ட் டேர்ம் மற்றும் மார்க்கெட் மின்சாரத்தை நம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த நிலையை நமது அரசு மாற்றி வருகிறது. புதிய நீண்டகால மற்றும் நடுத்தர கால ஒப்பந்தங்களின் மூலம் ஒரு யூனிட் மின்சாரத்தை சராசரியாக 6.63 ரூபாய் விலையில் பெற முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே 940 மில்லியன் யூனிட் மின்சாரம் சந்தையில் வாங்குவதற்கு பதிலாக இந்த முறையை பயன்படுத்தினால் மாதத்திற்கு 215 கோடி வரை தற்பொழுது வரை சேமிக்க முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இனி லாங் டேர்ம் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் மூலம் குறைந்த விலையில் மின்சாரம் வாங்கி மக்கள் வரி பணத்தை சேமிப்பதை இந்த அரசின் நோக்கமாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுதான் இப்படி என்றால் நம்ம மேன் பவர் பற்றி இந்த நிர்வாகத்தில் டிஎன்இபியில் உள்ள மேன் பவர் பற்றி எவ்வளோ தூரம் இதில் வேலைக்கு ஆள்கள் எடுக்கப்படாமல் அதனால் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் என்று பார்த்துருக்கிறோம். மின்சார தொழில் மேன் பவர் மற்றும் என்று சொல்லக்கூடிய மனிதவள நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது. 1/8/2026 நிலவரப்படி மின்துறையில் மொத்த அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை 1,41,083 ஆகும். ஆனால் தற்போது பணியில் இருப்பவர்கள் வெறும் 73,838 பேர் மட்டுமே. அதாவது 67,245 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளது. ஒட்டுமொத்தத்தில் பாதி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 24/6/2026 அன்று 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இத்தோடு கடந்த ஆட்சி காலத்தில் தகுதியான பணியாளர்களுக்கு உள்நோக்கத்தோடும் கால தாழ்த்தப்பட்டு பதவி உயர்வுகள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு உள்நோக்கத்தோடு காலம் தாழ்த்தப்பட்டு பதவி உயர்வுகள் வழங்காமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது நமது வெற்றி கழக அரசு வெளிப்படைத்தன்மையோடு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 300 அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸ்களுக்கு 6/6/2026 அன்று எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 117 ஏஇ, ஜேஇ, அசிஸ்டன்ட் என்ஜினியர் ஏஇ மற்றும் ஜேஇக்களுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 3440 கேங்மேன் பணியாளர்களுக்கு 19/6/2026 அன்று பதவி உயர்வு மற்றும் விருப்ப அடிப்படையில் இடமாற்றமும் ஆணைகளும் வழங்கப்பட்டது. ஒரே நாளில் 3440 கேங்மேன் வழங்கப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபர் இதுவரைக்கும் வரலாற்றில் இதுவரை நடைபெறாத ஒன்று. அடுத்ததாக 700 ஏஇ மற்றும் ஜேஇக்களுக்கு 31/7/2026 அன்று அசிஸ்டன்ட் என்ஜினியர் பதவி உயர்வு ஒரே நாளில் வழங்கப்பட்டது. இதெல்லாம் கடந்த காலங்களில் பல ஆண்டுகளாக 15 வருடங்கள் மற்றும் 20 வருடங்கள் காத்திருந்து பல போராட்டங்கள், பல சட்ட போராட்டங்கள் நடத்தி அவர்கள் எல்லாம் நம்மளுடைய என்னையும் சந்தித்து முதல்வரையும் சந்தித்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரே நாளில் அனைவருக்கும் பணி உயர்வு வழங்கப்பட்டது. மேலும் 2026-27 ஆண்டில் மின்சாரத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் 2025 முதல் 2030 வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெறுவோர்களால் ஏற்படும் காலி பணியிடங்களை உரிய முறையில் நிரப்புவதற்காக ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் சார்ட் என்ற ஆனுவல் ப்ரொமோஷன் சார்ட் மற்றும் ஆனுவல் ப்ரொமோஷன் சார்ட் வெளியிடுவது உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கியுள்ளோம். மின்சாரத்துறையில் மனிதவள பற்றாக்குறையை போக்கி சிறந்த சேவையை வழங்க இந்த அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021 மின் நுகர்வோர் எண்ணிக்கை 308.53 லட்சம். ஆனால் தற்பொழுது 2026 தற்போது 351.73 லட்சமாக உயர்ந்துள்ளது. உச்ச நேர தேவை அதாவது 2021 16,481 மெகாவாட்டிலிருந்து தற்போது 21,724 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. ஆனால் நுகர்வோர் எண்ணிக்கையும் மின் தேவையும் அதிகரித்த அளவிற்கு மனித வளமும் துணை மின் நிலையங்களும் அதே வேகத்தில் அதிகரிக்கப்படவில்லை மற்றும் சரியான மின் கொள்முதல் நிலையங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. இதனால் மின் கட்டமைப்பில் மீது கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு அதிகபட்ச மின் தேவையை சமாளிப்பதை மட்டும் இலக்காக கொள்ளவில்லை. மின் பகிர்மான வட்டம் மற்றும் மின் வழித்தடம் வாரியாக ஏற்படும் மின்தடை நேரம், மின் அழுத்த நிலைத்தன்மை, புகார் தீர்வு மையம், பழுதான மின்மாற்றியை மாற்றும் நேரம், புதிய மின் இணைப்புகளுக்கான காத்திருப்பு காலம் என சேவை நேரத்தை முக்கிய அளவுகோலாக கொண்டு விரைவாக செயல்பட திட்டமிட்டு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலத்தில் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட சொந்த உற்பத்திக்கான நிலையங்கள், பற்றாக்குறை மின் தொடர்பு அமைப்பு, பழமை பராமரிப்பு இல்லாத துணை மின் நிலையங்கள், பழுதான மின்மாற்றிகள், குறைபாடான விநியோக கட்டமைப்பு, தேவையான குறைவான பணியாளர்கள் மற்றும் சென்னை மெட்ரோ வாட்டர், பிஎஸ்என்எல், சிஎம்ஆர்எல் பணிகளால் பாதிப்பு, காற்று பெருமழை மற்றும் இயற்கை காரணிகளால் போன்ற சீற்றங்களால் தேவையான பெரிதும் எதிர்பாராத மின்தடைகள் ஏற்பட்டு வருகிறது. இவற்றை சமாளிக்க சீரமைக்க 24 மணி நேரமும் உயர் அலுவல்களால் கள ஆய்வு உள்ளிட்ட கண்காணிப்பு புதிய முயற்சிகளாக 125 ஃபியூஸ் ஆஃப் கால் வெஹிக்கிள்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள 70 ஃபியூஸ் ஆஃப் கால் சென்டர்ஸ் உடன் மேலும் 77 புதிய மையங்கள், கூடுதலாக 7 பிரேக் டவுன் சர்வீஸ் டீம்ஸ், மின்னகம் மற்றும் சமூக ஊடக புகார்களை கண்காணிக்க தேவையான கூடுதல் பணியாளர்கள், பொதுமக்கள் பார்வைக்காக தினசரி மின்தடை நிலவரம் அதாவது தினமும் உள்ள அவுட்டேஜ் டேஷ்போர்ட்ஸை தினமும் கடந்த 2 மாதங்களாக பப்ளிஷ் செய்யப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிர்வாக சீர்திருத்தங்களை பொறுத்தவரை டெண்டர் பாலிசிகள் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டெண்டர் பாலிசிகளை மாற்றி அமைத்து 3 டயர் டெண்டர் பாலிசிகள் அதாவது எஸ்டிமேஷன் பாலிசிகளை மாற்றி அமைத்து நம்மளுடைய மின்சார வாரியத்தில் நடக்கும் அனைத்து லீக்கேஜ்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 3 டயர் டெண்டர் பாலிசி கமிட்டிஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. 67 ஸ்டாக் வெரிஃபிகேஷன் கமிட்டிஸ் அதாவது இதுவரைக்கும் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக 67 ஸ்டாக் வெரிஃபிகேஷன் கமிட்டிஸ் அமைத்து அதெல்லாம் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பணியும் நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் கிரீன் எனர்ஜி போர்ட்டல் அதாவது நம்மளுடைய ரெனியூபிள் எனர்ஜியான விண்டு மற்றும் சோலார்களை நம்ம ஆன்லைனில் இது முன்னாடி எல்லாமே மேனுவலாக பெறப்பட்டு வந்ததை இப்போ ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அதனால் கடந்த 3 மாதங்களாக ஆன்லைன் பணிகள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பெற்று ஆன்லைன் மூலமாக சீரான எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் முழு டிரான்ஸ்பரண்டாக முழுமையாக நேரடியாக அவர்களே விண்ணப்பித்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பதற்காக ஆன்லைன் போர்ட்டல் இப்பொழுது தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவாக ஒரு சில வாரங்களில் அதுவும் முதல்வரின் ஒப்புதலின் பேரில் அதுவும் வெளியிடப்படும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி செக்டார் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக நமது ஐஐடியுடன் சேர்ந்து ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய மின்சார வாரியம் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு R&D சென்டரில் ஏன்னா இப்போ சொல்கிறப்போ நிறைய பேர் சொன்னாங்க மீட்டர் பாக்ஸ் புதிய மீட்டர் வருது இல்லை புதிய தொழில்நுட்பம் வருதுன்னு. ஸோ இதெல்லாம் வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு R&D டீமில் இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் ஒரு கார்பரேஷனில் அதற்காக ஐஐடியுடன் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐஐடியுடன் இணைந்து ஒரு R&D டீம் உருவாக்கப்பட்டு சந்தையில் உள்ள புது டெக்னாலஜிகள் எல்லாத்தோடைய அசஸ்மெண்ட்டையும் செய்வதற்கான பணிகள் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. ஒப்பந்த பணியாளருக்கான புதிய ஊதிய நடைமுறை சீரமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி ஒப்பந்த பணியாளர்கள் பலர் நம்மளுடைய அண்ணன் மாரிமுத்து அவர்கள் சொல்கிறப்போ கூட சொன்னார் ஒப்பந்த பணியாளருக்கு கணக்கிலே இல்லாமல் அதை கடந்த 2 மாதங்களாக அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடந்த 2 மாதங்களாக யாரெல்லாம் ஒப்பந்த பணியாளர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா நான் மின்சார வாரியத்திற்குள்ளே போனப்போ
என்னிடம் பலர் வந்து நேரடியாக வந்து தெரிவிச்சது 6 மாதம் எங்களுக்கு சம்பளம் தரவில்லை, நாங்கள் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிறோம், 7 மாதம் சம்பளம் தரவில்லை, இஎஸ்ஐபிஎஃப் கட்டப்படவில்லை என்று பல புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் அதெல்லாம் வந்து புகார்களாக காவல் நிலையத்திலே கொடுக்க சொல்லிவிட்டு மீண்டும் அனைத்து மின்சார வாரியம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஆன்லைனில், அதாவது டிஜிட்டல் முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இஎஸ்ஐபிஎஃப் இல்லாமல் எந்த ஒப்பந்த தொழிலாளரும் இருக்கக்கூடாது என்ற உத்தரவு கடந்த மாதமே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுதுதான் ஒப்பந்த பணியாளர் எவ்வளவு பேர் இருக்காங்கிற கணக்கெடுப்பும் தற்போது தான் நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக முழுமையாக எடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்.